ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ரோஸ் மில்க் செய்யலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பாலை காய வச்சிடலாம். இதுக்கப்புறம் சுகரு, சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின், அப்புறம் ரோஸ் மில்க் எடுத்துருக்கோம். ஓகே, ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் காய வச்சு ஆற வச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த பாலை மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க்கு 2-3 ட்ராப்ஸ் விட்டுட்டு இதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு அப்படியே அந்த பால்லையே சேர்த்துட்டு மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ரோஸ் மில்காவது செஞ்சு குடிக்கலான்னு எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோங்க. மிக்ஸி ஜாரை மாற்றி வேறு மிக்சியில் போட்டுட்டோம். அதனால் அது செட் ஆகலை, எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. அதனால் அதோட மிக்சியிலே போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோஸ் மில்கை ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் ஐஸ் கட்டி சேர்த்திக்கலாம். ரோஸ் மில்க் சில்லுன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் நிறைய ஐஸ் கட்டி சேர்த்திக்கிட்டோம். நெக்ஸ்ட் சப்ஜா சீட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறமா பாதாம் பிசின், இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ரோஸ் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் ஊற்றி எல்லா குட்டீஸ்க்கும் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.